பிரதமரை அவமதித்த மு.க. ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும். அண்ணாமலை ஆவேசம். வணக்கம் நண்பர்களே. கடந்த 4 ஆண்டுகளாக பிரதமர் மோடி எப்போது தமிழகம் வந்தாலும் அவரை வரவேற்று அவர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வந்த மு.க. ஸ்டாலின் நேற்று பிரதமர் மோடி பாம்பன் பாலத்தை திறந்து வைத்ததோடு 8300 கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு அர்ப்பணித்தார். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாத ஸ்டாலின் நீலகிரியில் நடந்த இன்னொரு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அவருக்கு பதிலாக தங்கம் தென்னரசு, ராஜகண்ணப்பன் என்கிற 2 அமைச்சர்கள் பிரதமர் மோடி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள். இந்த நிலையில் இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், பிரதமர் மோடியின் பாம்பன் பாலம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடப்பது எப்போதோ முடிவாகிவிட்டது. ஆனால் பிரதமரை தான் வரவேற்க கூடாது, அவர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தான் பங்கேற்க கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டு மு.க. ஸ்டாலின் நீலகிரிக்கு போய்விட்டார். அங்கு போய் உட்கார்ந்து கொண்டு தொகுதி மறுசீராய்வு குறித்து பிரதமர் பேச வேண்டும் என்கிறார். இதை பிரதமரிடத்தில் நேரிலேயே கேட்க வேண்டியதுதானே? எதற்காக இவர் நீலகிரிக்கு ஓடி ஒழிய வேண்டும்? அதோடு தொகுதி சீரமைப்பு எப்போது வரும் என்பதே தெரியவில்லை. அதை மத்திய அரசு அறிவித்தால் தானே அதை தமிழகத்திற்கு குறைவான தொகுதி இருந்தால் கேள்வி கேட்க முடியும். அதை அவர்கள் இன்னும் அறிவிக்காத போது இவர்களாக யூகத்தின் அடிப்படையில் கொடிபிடித்துக் கொண்டு திரிந்தால் இதைவிட ஒரு முட்டாள்தனமான அரசியல் யாராவது செய்ய முடியுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை, உண்மையிலேயே தமிழ்நாட்டின் மீது மு.க. ஸ்டாலினுக்கு அக்கறை இருந்தால் பிரதமர் பாம்பன் பாலத்தை திறந்து வைத்த போது அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்க வேண்டும். ஆனால் இவருக்கு தமிழ்நாட்டின் மீது எந்த அக்கறையும் கிடையாது. தனது பதவிகள் மீதும் தனது குடும்பத்தின் மீதும் மட்டும்தான் இவருக்கு ஒரே அக்கறை. இப்படி பிரதமர் மோடி நிகழ்ச்சியை புறக்கணித்ததற்காக மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுதான் அவர் செய்த தவறுக்கு சரியான தீர்வாக இருக்கும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். ஆனால் இதையடுத்து நேற்று நீலகிரியில் தான் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் மு.க. ஸ்டாலின் பேசும்போது, தமிழ்நாட்டின் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை குறைப்பதற்கு சதி நடக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரில் மிகப்பெரிய சதியை செய்ய போகிறார்கள். இதற்கு எதிராக திமுக குரல் கொடுப்பதால் மத்திய அரசு நமக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. நான் நீலகிரி விழாவில் பங்கேற்பதால் ராமேஸ்வரம் விழாவில் என்னால் பங்கேற்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதை ஏற்கனவே பிரதமர் மாளிகைக்கு நாங்கள் தெரிவித்து விட்டோம். அதனால்தான் 2 அமைச்சர்களை அனுப்பி வைத்திருக்கிறேன். அதோடு தமிழ்நாட்டுக்கு வந்துள்ள பிரதமர் மோடி மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அச்சத்தை போக்க வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பின் போது விகிதாச்சாரம் குறையாது என்கிற உறுதிமொழியை அவர் வழங்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். அதோடு இந்த தொகுதி மறுசீராய்வு சம்பந்தமாக பிரதமர் மோடியை சந்திப்பதற்கு மு.க. ஸ்டாலின் கடந்த 2 வாரங்களாக முயற்சி எடுத்து வருகிறார். ஆனால் அவருக்கு தொடர்ந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்காமல் பிரதமர் மோடி நிராகரித்து வருவதாகவும் திமுக வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இப்படி பிரதமர் மோடி தன்னை சந்திக்க மறுத்ததினால் தான் அவர் பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க வருகிறார் என்று தெரிந்த போதும் அதே தேதியில் இன்னொரு நிகழ்ச்சியை உருவாக்கி அதில் தான் கலந்து கொண்டு அவர் நிகழ்ச்சியை மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டே புறக்கணித்திருக்கிறார் என்பதும் தெரிய வந்துள்ளது. இப்படி மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டு தனது நிகழ்ச்சியை தவிர்த்த காரணத்தினால்தான் பாம்பன் பாலம் திறந்து வைத்து பேசிய போது 3 மடங்கு நிதி கொடுத்தும் சிலர் நிதியே தரவில்லை என்று அழுது கொண்டு திரிகிறார்கள். அவர்களால் அழ மட்டும்தான் முடியும், வேறு என்ன செய்ய முடியும் என்று மு.க. ஸ்டாலினை நெத்தியடியாக பிரதமர் மோடி அட்டாக் செய்திருக்கிறார். அதுவும் திமுகவின் தங்கம் தென்னரசு, ராஜகண்ணப்பன் என்கிற 2 அமைச்சர்களை அதே மேடையில் வைத்துக் கொண்டுதான் மு.க. ஸ்டாலினை பிரதமர் மோடி சாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி. பாஜகவின் அடுத்த குறி நீங்கள்தான். இஸ்லாமியர்களை அடுத்து கிறிஸ்தவர்களை அச்சுறுத்தும் திமுக. தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிரான அரசியல் என்பதை தவிர்த்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எதிரான அரசியல் என்பதை அழுத்தமாக கையில் எடுத்துள்ளார். இதற்கு முக்கிய காரணம் கிறிஸ்தவ முஸ்லிம்கள் பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்கள் என்பதால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்களின் ஓட்டுகளை முழுமையாக திமுக பக்கம் திருப்பிவிட வேண்டும். பாஜக அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைத்தாலும் தான் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற திட்டம்தான் காரணம். குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நாங்கள் வெற்றி பெற்றால் முதல் கையெழுத்தை நீட் தேர்வை ரத்து செய்வதாகத்தான் இருக்கும் என்று கூறிய மு.க. ஸ்டாலின் இப்போது வரை அதை ரத்து செய்யவில்லை. அதோடு உதயநிதி நீட்டை எப்படி ரத்து செய்ய வேண்டும் என்கிற ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்று வேறு அள்ளிவிட்டு வருகிறார். இப்படி அப்பாவும் மகனும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றினார்கள். இந்த நேரத்தில் தற்போது 2026 தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் மீண்டும் நீட் தேர்வு விவகாரத்தை கையில் எடுத்துள்ளார் ஸ்டாலின். நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று கூறி ஏற்கனவே பல மாநில முதலமைச்சர்களுக்கு அழைப்பு விடுத்தார். ஆனால் யாருமே அதை ஏற்கவில்லை. இந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். ஆனால் இதில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் மட்டுமே பங்கேற்பார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது.
இந்த நிலையில் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதாக சொல்லும் அதிமுக நீட் தேர்வை ரத்து செய்தால்தான் கூட்டணி வைப்போம் என்று சொல்ல முடியுமா என்று எடப்பாடிக்கு ஒரு கேள்வி விடுத்திருந்தார் ஸ்டாலின். அதற்கு எடப்பாடி பழனிசாமியோ காவேரியில் தமிழகத்துக்கு தர வேண்டிய உரிமையை தந்தால்தான் காங்கிரசுடன் கூட்டணி வைப்போம் என்று மு.க. ஸ்டாலின் சொல்வாரா என்று ஒரு அதிரடி கேள்வி எழுப்பினார். அந்த அளவுக்கு தற்போது மு.க. ஸ்டாலின் செத்த பாம்பாகிவிட்ட நீட் தேர்வு விவகாரத்தை தொடர்ந்து அடித்துக்கொண்டே இருக்கிறார். காரணம், 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இதை முக்கிய வாக்குறுதியாக தமிழ்நாட்டு மக்களிடத்தில் கொடுத்தார். அதனால் மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு மக்களிடையே வாக்குறுதி வழங்கும் போது ஏற்கனவே சொன்ன நீட் தேர்வு ரத்து என்ன ஆயிற்று என்று மக்கள் எதிர்கேள்வி கேட்பார்கள். அதன் காரணமாகவே சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஏதாவது ஒரு வழியில் இந்த நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டால் மு.க. ஸ்டாலின் சொன்னதை செய்துவிட்டார் என்கிற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படும். மீண்டும் தனக்கு வாக்களிப்பார்கள் என்று அவர் இப்படிப்பட்ட ஒரு அரசியலை தற்போது செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆளுநருடன் அல்லது மத்திய அரசுடன் ஒரு சிறிய பிரச்சனை என்றால் அதை தீர்க்க உடனே உச்சநீதிமன்றத்திற்கு ஓடும் ஸ்டாலின் இந்த நீட் தேர்வு விவகாரத்தையும் உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டியதானே என்று பலரும் அவரை நோக்கி கேள்வி எழுப்பி வருகிறார்கள். ஆனால் மு.க. ஸ்டாலினோ கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நீட் தேர்வை எப்படியாவது அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ப. சிதம்பரத்தின் மனைவி நளினி சிதம்பரம் தான் உச்சநீதிமன்றத்தில் வாதாடினார். அதன் பிறகுதான் உச்சநீதிமன்றம் நீட் தேர்வை அமலுக்கு கொண்டு வர உத்தரவிட்டது. அதனால் இப்போது இந்த விவகாரத்தில் வக்புக் வாரிய மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பது போன்று நீட் விவகாரத்திலும் மு.க. ஸ்டாலினால் உச்சநீதிமன்றத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகவே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு அரசியல் நாடகத்தை அரங்கேற்றம் செய்ய அவர் திட்டமிட்டு வருகிறார். ஆனால் இந்த கூட்டத்தை தமிழ்நாட்டில் உள்ள அதிமுக, பாஜக, பாமக, நாம் தமிழர் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் புறக்கணிப்பதற்கு திட்டமிட்டுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி மீண்டும் நீட் அரசியலை கையில் எடுத்துள்ள ஸ்டாலின் வக்புக் வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடுத்திருப்பவர், அதை வைத்து முஸ்லிம்களின் ஓட்டுகளை திமுகவுக்கு உறுதிப்படுத்தி வருபவர், அடுத்தபடியாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் திமுகவினரை வைத்து ஒரு புரளியை கிளப்பிவிட்டு வருகிறார். அதாவது இப்போது வக்புக் வாரியத்தில் உள்ள இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அரசுடைமையாக்க திட்டமிட்டு வரும் பாஜக அரசு அடுத்து கிறிஸ்தவ மிஷனரிகள் மற்றும் தேவாலயங்களின் சொத்து கணக்கு வழக்குகளையும் கையில் எடுக்கப் போகிறார்கள். அதனால் உங்கள் சொத்துக்களுக்கும் ஆபத்து வரப்போகிறது என்று ஒரு வதந்தியை பரப்பிவிட்டு அவர்களுக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தி பாஜகவுக்கு எதிராக திருப்பி வருகிறார். இதே அரசியலை தான் ராகுல் காந்தியும் கையில் எடுத்துள்ளார். அந்த அளவுக்கு மோடி மத அரசியல் செய்வதாக சொல்லும் இவர்கள் அவரை விட படு பயங்கரமான மத அரசியலை தான் செய்கிறார்கள் என்பதையே இது வெளிப்படுத்துகிறது. நண்பர்களே, ராமேஸ்வரம் வந்த பிரதமர் மோடியை வரவேற்காமல் நீலகிரிக்கு சென்று தலைமறைவாகிவிட்ட மு.க. ஸ்டாலின் பிரதமர் மோடியிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அண்ணாமலை கூறியிருப்பது மற்றும் வக்பு வாரிய மசோதா விவகாரத்தில் பாஜக அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ள மு.க. ஸ்டாலின் அடுத்த கூறி நீங்கள் தான் உங்களுக்கும் ஆபத்து வரப்போகிறது என்று கிறிஸ்தவர்களுக்கு அதிர்ச்சி செய்தி வெளியிட்டிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.